ஸ்க்ரீன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இதை எதை பண்ணாலும் செட்டில் ஆகாது. பகல் நேரத்தில் நிறைய தூங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய தப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு. ஒரு மூளை ஓய்வு எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் தூங்கும்? உளவியல் தொடர் சம்பந்தமாக உளவியல் நிபுணர் இளையராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைனை பயன்படுத்துறது சம்பந்தமாகவும் அது என்னென்ன உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்துது, அது நல்லதா கெட்டதான்றதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் இந்த ஆன்லைனில் அதில் மூலியமாக கற்றல், அதிலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், ஆன்லைன்னா எல்லாமே அடங்கும். அது நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்தி ChatGPT, ஜெமினி எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுக்கு எந்த வகையில் மூளை வளர்ச்சிக்கு உதவும். இப்போ புத்தகம் படிக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களுக்கு நாட்டத்தை ஏற்படுத்துது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுவோம். ஸ்க்ரீனிங் எவ்வளோ நேரம் நீங்கள் இதில் செலவிடுறீங்க அப்படின்றத அது சம்மந்தமாகும். அது நல்லதா கெட்டதா, அது எப்படி தூக்கத்தை பாதிக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஆன்லைன் கற்றல் அப்படின்றது கொரோனாக்கு பிறகு அதிகரிச்சிடுச்சு. இன்னொன்று செல்ஃபோன் பயன்பாடுன்றதே பெரும்பாலும் லேப்டாப்பை விட இதில் அதிகம் செலவுறதுன்றது அதிகமாகிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிங்கனாலும் டக்குன்னு செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி ChatGPTயோ ஜெமினியோ மற்ற விஷயங்களோ கற்றுக்குறோம். அப்போ இது கற்றல்ன்றது மூளைக்கு பயன்படுதா, இல்லை புத்தகம் படிக்கிறது தான் பெஸ்ட்டாக? இது ரெண்டு பெனிஃபிட்ஸுமே இருக்குது சார். நம்ம ஓல்ட் ஸ்கூலிங்கில் ஒரு காலேஜுக்கு போய் ஒரு புத்தகங்கள் மூலிமா படிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு முறை தான். பட் இப்போ இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லைங்களா. ஸோ இதில் ஆன்லைன்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் நிறைய வந்துருச்சு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இரு வகையிலுமே கல்வி நீங்கள் கற்றுக்கலான்ற மாதிரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு புக்கை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரிலாம் போய் யாருக்கிட்டே ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் வாங்க போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகாக எல்லாமே ஒரு PDF மூலிமா கொடுக்கறதுனால ஒரு ஐபேட் இருந்தால் போதும், ஒரு டேப் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்துருச்சு. அதனால் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் ரொம்ப நல்லதும் கூட. அன்லஸ் அண்ட் அன்டில் அதுக்கு படிப்பதற்காக நீங்கள் அந்த இன்டர்நெட்டையோ ஸ்க்ரீனிங்கையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி அது பேரலாக கூடவே நம்ம ஏதாவது கேம்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை. இது அவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் சூப்பர்விஷன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அடல்ட்டாக நாம் அது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த படிப்பு ஃபோக்கஸில் மட்டும் இருந்தனா உண்மையிலே வரப்பிரசாதம் ஆன்லைன் எஜுகேஷன். புத்தகம் படிக்கிறதுனால இந்த கண்ணுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அது கவனம் செதறாமல் இது பண்ணுறோன்னு. ஆன்லைன் படிப்புன்றது நீங்கள் ஆன்லைன் மட்டும் இல்லை, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் அது கொண்டு திணிக்கும். ஆமாம். அப்போது எது பெட்டர் அப்படின்றது ஒன்று வருது இல்லை? கரெக்ட். அது உங்களுக்கு அட்டென்ஷன் டீவியேட் ஆகிறது ஆன்லைனில் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆர் ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸரை பார்க்குறோம், ஒரு ப்ரொஃபஸர் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்க்குறோம், அந்த ப்ரொஃபஸர் நம்மளை பார்க்கக்கூடியதை நம்ம உணர்றோம். அப்படின்றப்ப அந்த அட்டென்ஷன் கொஞ்சம் கட்டுப்பாடு இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அண்ட் இதில் ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னுடைய கல்வி, நான் இதை படித்து அடுத்த லெவல் நான் ஆக போகிறேன்றது யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் கூட அட்டென்ஷனை சஸ்டெயின் அல்லது அதை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ கற்றலின் கேட்டலே நன்றுன்னுவாங்க. படிக்கிறத விட ஒருத்தர் சொல்லி கேட்கறதுக்கு போது கொஞ்சம் ஏறுன்றாங்க. கேட்கறத விட பார்க்கறது ரொம்ப நல்ல பல விஷயங்கள் கொஞ்சம் உள்ளே ஏறுது. எது பெட்டர்? ஆமாம், லேர்னிங் ஸ்டைலில் நிறைய பேருக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது சார். சில பேருக்கு காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு இருக்கும், சில பேருக்கு படிக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. அது வேறுபட்டு இருக்கும் அவங்கவுங்களோட நபருடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. பட் மேஜர்லி இன்ட்ரெஸ்ட் இஸ் அ மதர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். உங்களுக்கு அந்த படிப்பில் அந்த நுணுக்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். ஆன்லைன் கற்றல் மூளையை பாதிக்குதா இல்லை வளர்க்குதா? அது உண்மையிலே நம்ம லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி அது ஒரு கருவி தான். இது ஒரு நல்லதா கெட்டதான்றதெல்லாம் கிடையாது. அது நாம் அதை எந்த அளவுக்கு பயன்பாட்டோடு அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக
பெனிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அதை நம்ம ஆரோக்கியத்துக்காக அல்லது படிப்பதற்காக நம்மளுடைய நுண்ணறிவை மேம்படுத்துவதற்காகவும் அதிகமான ஒரு பாடங்களையோ அல்லது நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், முன்னாடிலாம் யாருக்கிட்டே அதை கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போது கூகுளாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான். ஓவர்லோடடாக ஆகாமல் அந்த தகவலுக்கான ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ரீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் வச்சுருக்கோம், மற்ற விஷயங்களுக்கு நேரம் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் யூஸ் பண்ணும் பொழுது அது நேர கட்டுப்பாடுன்றது மீறி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் விடிய காலை நைட்டு 2 மணி வரைக்கும் இருட்டில் வச்சு படிக்கிறது கேட்டால், நான் நல்ல சப்ஜெக்ட்டுக்காக தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து கரெக்டா? இல்லை, அது உண்மையிலேயே கேள்விக்கு அது தப்புன்னே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அதை பாசிவ் ஸ்க்ரோலிங்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் உண்மையிலேயே ஆக்டிவாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம். அது ஸ்க்ரீனிங் டைம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாசிவ்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும் அல்லது படிக்கிறேன்ற பேரில் சும்மா அந்த ஃபோனையோ இல்லை ஐபேடையோ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து உண்மையிலே வந்து நம்ம சூப்பர்விஷன் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அது சேஃப். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, இப்போ ஸ்க்ரீனிங் டைம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வருது. அது என்ன, அது எப்படி சரியா? அதிக நேரம் செலவிடுறது கரெக்டா? ஸ்க்ரீனிங் டைம் வந்து சமீபமாக ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க. 4 மணி நேரத்துக்கு. ஆமாம், படிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மின்றத மாதிரி, அதாவது ஒரு அகடமிக் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மின்ற மாதிரி இருக்குது. அண்டு இந்த கேம்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடோலசன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 hours ப்ளஸ்ன்ற மாதிரி சமீபமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோன்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த டைம் பொழுதுபோக்காகவே செலவு பண்ணுற மாதிரி. ஆனால் இதுக்குன்னு ஒரு ஹெல்த்தி கைட்லைன்ஸும் வச்சுருக்குறாங்க. பட் அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக யூஸ் பண்ணுறோன்றது தான் திரும்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதுலேயே மேஜராக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டைமாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதா இருக்கட்டும், நம்ம மற்றவங்களிடம் பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலைகள், இது எல்லாமே பாதிக்கப்படும். அதுக்கு என்ன ஒரு ஏதாவது வரைமுறை இருக்கா? கண்டிப்பாக வரைமுறை இருக்குது. இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தைகள், அதாவது ஒரு 2 வயசு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரிஸ்கிரைப்டு டைம் ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ பிறந்த குழந்தைங்கள்லேருந்து அந்த 2 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் ஸ்க்ரீன் டைமே நம்ம கொடுக்கக்கூடாது. அதிகபட்சம் நம்ம வீடியோ காலில் தாத்தா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ இல்லை எப்படி இருக்கிறோன்றது பேசிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக ஒரு நபர்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே இது ஒரு 2 வயசுலேருந்து 5 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கலாம். அதுவும் சூப்பர்விஷன் நம்ம கூட இருக்கணும், ஒரு அப்பா அம்மா கூட இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியாது இல்லையா எது நல்லது எது கெட்டதுன்னு. அதே இது நீங்கள் ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 12 வயசு வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான். அதுலேயும் மேஜராக படிப்புகளாக கொஞ்சம் சம்மந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். முக்கியமாக சாப்பிட்றப்போ தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 12 வயசுலேருந்து 18 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours அவ்வளோதான் மேக்ஸிமம். இதுவும் ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணோன்னா சேஃப். அதுக்கு மேல் வயசில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைமை யூஸ் பண்ணுறீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் சீனியர் சிட்டிசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் தவிர அதுலேயே அவங்களுடைய பொழுதுபோக்குகள் அதுலேயே அவங்களோட மேஜர் ஆஃப் த டைம் போனாலும் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப. ப்ரொடக்டிவ் யூஸ் அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்களால்? இந்த ப்ரொடக்டிவ் அப்படின்றது இப்போது நம்மளை சார்ந்த ஒருத்தவங்க வந்து ஒரு படிப்பு ரீதியாகவோ ஒரு ப்ராஜெக்ட் ரீதியாக நம்ம அந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா ப்ரொடக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரீல்ஸ் ரிலேட்டடாக நம்மளை ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சினிமா ரிலேட்டடாக அது வந்து ஒரு துறை சார்ந்தவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த யூஸும் இல்லாதது வந்து பொழுதுபோக்குன்னு நம்ம சொல்லலாம். அது எது வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டைம் போகிறதே நமக்கு தெரியாது. நம்ம அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஆர் லைக் ஒரு பெட்ரூமில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் பார்க்குறேன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் போயிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களால காலையில் எந்திரிக்க முடியாது, அல்லது காலையில் எந்திரிச்சாலும் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாது.
ஒரு ஜிம்முக்கோ இல்லை ஒரு வாக்கிங்க்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் எக்ஸசிவாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடியவே முடியாது. அப்போது இந்த ஸ்க்ரீன் டைமுன்றது நம்ம தூக்கத்தை பாதிக்குது. கண்டிப்பாக பாதிக்கும். எப்படி அந்த மாதிரி பாதிக்குது? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 9-10 மணிக்கு தூங்க போகிறோன்னு வச்சுப்போமே, நம்ம காலையிலேருந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ 9-10 மணிக்கு தூங்க போகிறோன்னா இப்போ உள்ள ட்ரெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு குடும்பத்தாட்ட பேசிட்டு நம்ம தூங்க போவோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த ரிலாக்ஸேஷன்றது என்ன ஆகுனா அவங்க ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா மேஜர் ஆஃப் த டைம் நம்மளோட மெலோட்டினின் ஸ்லீப் ஹார்மோன் சொல்கிற ஒரு விஷயத்தை அது இடையூறு செய்யும். எப்படி இடையூறு செய்யும் இந்த சென்ஸ் எல்லாருமே நம்ம இயற்கையாக தூங்கணும் அப்படின்னா மெலோட்டினின் ஸ்லீப் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இது எல்லாருமே சாப்பிட்ட பிறகு ஒரு இதமான ஒரு கதைகளையோ அல்லது ஒரு மியூசிக்கை கேட்டாலோ அழகாக நமக்கு தூக்கம் வந்துடும். அது இல்லாமல் நம்ம ஸ்போனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த மெலோட்டினின் ஸ்லீப் ஹார்மோன் செக்ரேட் ஆகும், கனெக்ட் ஆகாது. வன்முறை காட்சிகள் அது எதுவாக இருந்தாலும் அது உங்களை ஸ்டிமுலேட் பண்ணி அடுத்தடுத்த ரீலுக்கு போயிட்டே இருக்குமே தவிர அது ஓரமாக வச்சுட்டு தூங்கலான்ற மாதிரி நம்ம பிரெயினுக்கான ரெஸ்ட் அது கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டேபிள் டாப் சஜஷனாக சொல்லுவாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான மருந்தும் கூட. பட் அது நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா. இப்போ நான் ஒரு இது கேட்குறேன், வயசானவங்க, கொஞ்சம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க, ஓரளவுக்கு மன தைரியம் இல்லாதவங்க, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தூங்க போகும்போது அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை தான் ஓடிட்டே இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ். ஆமாம். இரவிலையும் அதிகாலையிலும் ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் வருது? நான் முதல்ல சொல்லுங்க, நான் அடுத்த கேள்விக்கிறேன். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்ம ஒரு வரியில் அது ஏன் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். நான் கேட்குறது, ரொம்ப பேர்கிட்ட நான் பேசிட்டேன் சார், நைட்டு வாழ்க்கையை நினச்சாலும் பயமாக இருக்குது சார், காலைல எழுந்துச்சேன்னா எனக்கு அது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது, ஆனால் நைட்டில் அடுத்தடுத்து அந்த சிந்தனை தொடர்ச்சியாக போகுது. அதுமாதிரி விடிய காலில் முழிப்பு வந்தோன்னா ஒரு பயம் வருது, ஏதோ வாழ்க்கையை பற்றி ஒரு கடனோ ஒரு பிரச்சனையோ இது, அப்புறம் அதை தொடர்ந்து அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் போகுது. என்னால் வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல. அப்புறமா விடிஞ்சு சாதாரணமாக இதுக்காக நம்ம நைட்டு பயந்துருந்தோம், இதுக்காக காலையில் பயந்தோம், ஆனால் தூக்கம் போயிடுது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறத நான் கேட்குறேன். இதில் 2 வகையான காரணம் இருக்குது சார். ஒன்று, நெடுங்காலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம் அல்லது மனப்பதட்டம் இருந்துச்சுன்னா சில பேருக்கு இப்படி வரும். 2வது, சில பேருக்கு காரணமே இல்லாமலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அது அவங்களுக்கு சின்ன வயசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு கூட இப்போ அவங்களுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து இதை நம்ம அந்த கேள்விகளை நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். எந்த விதமான நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வருதுன்ற மாதிரி நம்ம கேட்டோன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது குழந்தைங்களை பற்றியாக இருக்கட்டும், திருமணத்தை பற்றியாக இருக்கட்டும், கடன் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய உடல் பாதிப்புகளாக இருக்கட்டும். இப்படி எந்த விஷயம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணனா அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் ஹார்மோன் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இரவு நேரத்தில் தூங்குவது இருக்கும். பகல் நேரத்தில் முடித்து அந்த பிரச்சனையை எப்படி அழகாக கையாளலாம் அல்லது இப்போதைக்கு கையாள வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்றது யோசிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணி க்யூர் பண்ணலாம். நான் ஒரு புத்தகம் படித்தேன், நயகரா சிண்ட்ரோம்னு அதில் எழுதியிருக்கோம். ஓகே. நயகரா சிண்ட்ரோம் ஒரு சந்தோஷத்தை கடத்துவது. ஓகே. இப்போ சந்தோஷம் 10th பாஸ் ஆகிட்டேன், +1 சீட்டு கிடைக்குமா, நான் அதை சந்தோஷத்தை கடத்துறது, துக்கத்தை நினைக்கிறது. +2 சீட்டு கிடச்சிச்சு, +1 சீட்டு கிடச்சிச்சு, 2 வருஷம் ஒழுங்காக முடிப்போமான்னு பயம். ஓகே. அப்புறம் எக்ஸாம் பயம், அப்புறம் நான் +2 பாஸ் பண்ணிட்டேன், காலேஜ் சீட்டு கிடைக்குமா. இப்படி சந்தோஷத்தை அனுபவிக்காமல் கடத்துவதுன்னு. இப்போ நான் சொல்கிற ரகம் வந்து பெரும்பாலானோர் இப்படி இருக்காங்க. இந்த நைட்டில் பயந்து காலையில் யோசிக்கிறவங்க பெரும்பாலும் இப்படி தான் இருக்காங்கன்றது தான் நான் பார்த்ததும். அவர்கள் இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பதில்லை, 1. இல்லை இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கோன்றதை ஏற்றுக்கொள்வதில்லை, 2. 3, சில விஷயங்கள் அதுவாக தீரும், இல்லாட்டி நாட்கனவுல தள்ளி போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் அதான் இன்றைக்கி நைட்டு உக்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குதோ கொண்டு போகிறது. இது வந்து மனநோயா? இது மனநோயின்னு கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாருமே இப்போல்லாம் வந்து இருக்கிறதை வைத்து கொண்டு திருப்தி அடைகிறது இல்லை இல்லையா. ஒன்று, எப்போவுமே எதிர்காலத்தையோ அல்லது கடந்த காலத்தை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் எங்கள் இதிலே உளவியலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி நிறைய நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் ஆன் ப்ரெசன்ட். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை அல்லது இந்த சுச்சுவேஷனை நம்ம ஒழுங்காக கையாண்டாலே நமக்கு மன நிம்மதியாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அழகாக நடக்க போகுன்றது தான் நியதியும் கூட.
பட் எல்லாருடைய மனசும் அதை நோக்கி போகுமான்றது கொஷின் மார்க். அதனால தான் எல்லாருமே மெடிடேஷன் பண்ண சொல்கிறோம், அல்லது மார்னிங் வாக்லாம் பண்ண சொல்கிறோம். மார்னிங் வாக் பண்ணுறதுல வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக உளவியல் ரீதியாக விட்டமின் டி நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து அதை கண்டு கொள்ளாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த இம்பல்சிவ்னு சொல்லுவோம் நாங்கள், உடனே நடக்கணும், அந்த கோல் உடனே அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா எதர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர்லேயே இருப்பாங்களே தவிர ப்ரெசென்ட்டில் இருக்க மாட்டாங்க. பட் இது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம மெடிடேஷனையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் இந்த கேள்விக்கு வரேன். நைட்டு நான் இந்த மாதிரி மனநிலை இருக்குது, பல விஷயங்கள் யோசிக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. நான் வந்து ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒன்று ஒரு பாட்டியோ எதையோ நான் அப்படி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் கண்ணு சொக்காரமாக நான் தூங்குறேன். அது எனக்கு ரிலாக்ஸ் தானே, நல்லது தான். ஆனால் நீங்கள் எதை கேட்குறீங்கன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? சில பேருக்கு வந்து நல்லதை கேட்டால் ஓகேவான்னு கேட்குறேன். ஆமாம், ஒரு நல்ல இசையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல அருவியான ஒரு சவுண்டாக இருக்கட்டும், அந்த இரவு நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் மியூசிக்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்குது, அது ஒரு நல்லதாக இருக்கட்டும். சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டுகள் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், சில பேர் இளையராஜா சாங்ஸை கேட்குறவங்களா இருக்கட்டும். இந்த பாட்டு அல்லது இந்த மியூசிக் ஒருத்தருக்கு தூக்கம் வரும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஓசைகள் கேட்டாலோ அல்லது எதை காதல் கேட்டால் உங்களுக்கு தூக்கம் வரும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து ஹெல்த்தி ஸ்க்ரீனிங் டைமில் தான் வரும். முக்கியமாக அது ஆடியோவில் தான் வருமே தவிர யாரும் பார்க்குற மாதிரி. ஒருவேளை அதே வீடியோவை பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வர்றது கஷ்டம். கேட்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நிறைய இடத்துல நம்ம ஸ்கூல்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்போ பெரும்பாலும் நமக்கு தூக்கம் வராது. ஆனால் தமிழ் பாடங்களை எடுக்கிறப்போ நம்மளே அறியாமல் தூக்கம் வரும். ஏன்னா அந்த கதைகள் நமக்கு சில நேரத்தில் நமக்கு தூக்கத்தை உண்டு பண்ணும். அது ஒரு சில பேருக்கு அது கூட வராதுன்னு வச்சுக்கோமே. ஸோ ஆடியோ ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது கேட்டீங்க, விஷுவலாக பார்க்காம இருந்தீங்கன்னா தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு. அப்படியே இல்லாமல் எங்கள் இதில் ஒரு நார்மலான ஒரு டெக்னிக்ஸும் ஹெல்த்தியான டெக்னிக்ஸும் இருக்குது. நீங்கள் சாதாரண நம்பரை ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். மூச்சை நல்லா இழுத்து விட்டு அந்த மூச்சை இழுத்து விடுறதுல நீங்கள் கவனம் வச்சாலும் தூக்கம் வந்துடும். 478 டெக்னிக்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு 4 வினாடி மூச்சை இழுக்கணும், ஒரு 7 வினாடி மூச்சை நிறுத்தணும், ஒரு 8 வினாடி மூச்சை வெளியேற்றணும். இதில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தூங்கிடுவீங்க. ஆமாம். இதே மாதிரி ஜேபிஎம்மானு சொல்லுவோம், ஜேக்கப்சன் ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி யுக்திகள் நிறையா இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா இதை எதை பண்ணாலும் செட்டில் ஆகாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 to 10 இப்படி ஒரு நான் கேள்வி சொன்னேன், இப்படி ஒரு பதிலை சொன்னேன் அப்படின்னா யார் சார் இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குறாங்கன்னா அதில் ஒரு பதில் வரும். 2 மணி போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஆமாம், அப்புறம் எங்கள் 10 மணி தூங்க. ஆமாம். ஸோ அதனால் இந்த வாழ்க்கை முறை மாறுறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் நான் முன்னாடி நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி எல்லாருமே அந்த 1 மணி விடிய காலைல 2 மணி தூங்குறத பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நாளில் இப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய நெகட்டிவ் மாடல்னு சொல்லுவோம். இப்படி நிறைய பேர் இந்த நானே 12 மணிக்கு தான் தூங்குறேன், 1 மணிக்கு தூங்குறேன் இப்படி சொன்னாங்கன்னா நிறைய பேர் இதையே ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா விட்டமின் டி யாருக்குமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பகல் நேரத்தில் நிறைய தூங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய தப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு. ஒரு மூளை ஓய்வு எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் தூங்கணும்? 7 to 8 hours இஸ் அ மேண்டேட்ரி சார். அதை நம்ம பிரித்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மத்தியானம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் தூங்குறது இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மீதி இருக்கிற 4 மணி நேரம் நைட்டு தூங்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஆனால் 24 hours 7 to 8 hours இஸ் அ மேண்டேட். சிலர் வந்து தூங்குறதே ஒரு குற்றன்ற மாதிரி சொல்கிறாங்களா? அது எப்படி சரி? ஆமாம், அது இது மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இப்படி தூங்குறியே இது ஒரு சோம்பேறித்தனம்லாம் நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. தூக்கம் என்பது ஒரு பயாலாஜிக்கல் தேவை, ஒரு பயாலாஜிக்கல் நெசசிட்டி நம்ம சொல்லுவோம். தூங்கிட்ட பிறகு தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். நம்ம தூங்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய மூளைக்கு சஃபிஷியன்ட் அந்த ரெஸ்ட் எல்லாமே கிடைக்கும். அப்போ தான் அது நல்லா தயார் நிலையில் வரக்கூடிய எந்த டாஸ்க் எந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் தூங்காமல் கொள்ளாமல் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்கணும், நைட்டு ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கணும், ரொம்ப டயர்டாக இருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு மறதின்ற ஒரு நோய் முதற்கட்டமாக அடிக்கும். அது கிடைக்கும். ஆமாம், எப்போ வேணாலும் சடன் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்ட் ஆர் உடல் ரீதியான எந்த விதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிபி வர்றதற்கு ரொம்ப அதிகம். அண்ட் பயங்கரமாக கோவப்படுவோம் உளவியல் ரீதியாக. ஸோ அதனால் அது பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆர் லைக் ஒரு எம்ப்ளாயராக இருக்கட்டும், முதல்ல தூங்க அப்புறம் வேலை பாரு, அல்லது தூங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கலான்ட்டு ஒரு முறையை நம்ம கொண்டு வரணும். அதனால தான் அந்த குற்றவாளிகளை கூட தூங்க விடாமல் பண்ணி அதெல்லாம் மிகப்பெரிய டார்ச்சர். அதெல்லாம் மிகப்பெரிய டார்ச்சர். தூங்காமல் இருந்தால் உண்மையை சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையே சொல்லுவாங்க. அவங்களே நிலை குலைஞ்சு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ
அப்போ அது ஐயோ எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கினா கூட போதும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னுலாம் சொல்லுவேன். அந்த லாங் டிரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் சில பேருக்கு இந்த ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் நம்ம தூங்கிட்டு போயிடலாமா, ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமான்னு அப்போ அந்த தூக்கத்தினுடைய அருமையெல்லாம் தெரியும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் ஸ்லீப். நான் எவ்வளோ வேணாலும் தூங்கிட்டு படி அல்லது தூங்கிட்டு ஒர்க் பண்ணு. ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒரு 20 மினிட் நேப்புக்காவது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த சலுகைகள் கொடுத்தா இன்னும் ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. இறுதியாக இந்த ஸ்க்ரீனிங் டைம் வந்து சேஃப்டியா அல்லது பாதிப்பா? உண்மையிலே சேஃப்டியாக பாதிப்பான்றது தனிப்பட்ட அந்த நபருக்கு பொறுத்து தான் பயன்பாடு. ஆமாம், நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எந்த அளவுக்கு பொறுப்பற்று அல்லது ஒரு ரெகுலேஷனே இல்லாமல் நம்ம கண்ணாபின்னான்னு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மனநோயை உருவாக்குவதற்கு வாய்ப்புக்கூறுகள் ரொம்ப அதிகம். அண்ட் ஃபிசிக்கல் ரீதியாக நமக்கு ஒபிசிட்டி வருவதற்கோ, அதாவது உடல் பருமன் வருவதற்கோ, ரொம்ப விரைவிலே நம்ம வயதாவதற்கோ அல்லது லைக் எல்லா விதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே ஓனர்ஷிப் எடுப்போம், பொறுப்பாக யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆரோக்கியமாக அதை பயன்படுத்துவோம். அடுத்து வேற ஒரு சப்ஜெக்டில் சந்திப்போம். தேங்க்யூ.